ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி, மொத்த ஃபேன்ஸ் பிட்டு காலி. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோட். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட ஃபேன்ஸ் மீட்ல ஒருத்தங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த என்ட்ரி கொடுத்ததுலேருந்து வெளில சோசியல் மீடியா ஃபுல்லாக அடி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு தேர்ட் ஃபேன்ஸ் மீட் நடந்திருக்கு. அது யாருக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இன்னொருத்தவங்க சரியான ஒரு பதிலடி கொடுத்தாங்க தான் சொல்லணும். பதிலடின்னு சொல்றதுக்குள்ள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்காங்க தான் சொல்லணும். அது யாரு? அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மொத்தமாக பார்த்தோம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு லைக் தானே பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்ல யார் ஃபேன்ஸ் மீட்ல யார் வந்திருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விக்ரமோட ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சுன்னா சொல்லணும். விக்ரமோட ஃபேன்ஸ் மீட்ல ஒருத்தங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ட்ரி கொடுத்ததுல இருந்து சோசியல் மீடியால விக்ரம் வச்சு அடிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது யார் என்ட்ரின்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா என்ட்ரி. சாண்ட்ரா வந்தது ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் தான், ஆனா சோசியல் மீடியா ஃபுல்லா இப்ப அடிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா விக்ரமோட என்ட்ரி இருந்ததோ அதுக்கு அவளுக்கு அவ்வளவு நெகட்டிவா இந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு அப்புறம் மாறிட்டு இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா சாண்ட்ரா என்ட்ரி கொடுத்து அங்க நிறைய பேசியிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா சாண்ட்ராவோட ஃபேன்ஸ் மீட்ல பேசினது ஒண்ணு, விக்ரமோட ஃபேன்ஸ் மீட்ல பேசினது ஒண்ணு. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி போனதுனால இப்ப சாண்ட்ரா மேல செம்ம காண்டில் இருக்காங்க தான் சொல்லலாமே. அது மட்டும் இல்லாம இப்ப விக்ரம் சைடு திரும்பி இருக்கு. ஏன்னா விக்ரம் மட்டும் தான் வெளில வந்திருந்து சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையான்னு தெரியல. பட் சாண்ட்ராக்கு விக்ரம் மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் சாண்ட்ராவோட ஃபேன்ஸ் மீட்ல விக்ரம் வந்து அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லாட்டி விக்ரமே வந்து ஏதாச்சும் பிரியான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கிளப்பி விட்டுருப்பாங்க தான் சொல்லணும். சோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா விக்ரமோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு சாண்ட்ரா வந்திருக்காங்க. அப்போ ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று நடக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் போட்டோ வரும். அதுல வந்து பாசிட்டிவ், இப்போ ஒரு பெல் அடிச்சா பாசிட்டிவ் சொல்லணும், இன்னொரு பெல் அடிச்சா நெகட்டிவ், அப்படி மாத்தி மாத்தி சொல்லணும். அதுல நிறைய பேர் அதுல நிறைய சொல்லிட்டாங்க. அது விக்ரமும் கொஞ்சம் பேசின மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப பேசின மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லணும். அந்த இடத்துல அவங்க கூட சேர்ந்துட்டு சாண்ட்ரா வச்சு பேசினாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாண்ட்ராவும் பேசியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் வீட்ல என்னன்னா, இதுனா இப்படி இருக்கு, அதனா இப்படி இருக்கு, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களோட அழகான இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. ஆனா இந்த ஃபேன்ஸ் வீட்ல இருந்து அப்படியே எல்லாம் ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கல அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தான் சொல்லணும். நீங்க போன வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன எப்படி சொன்னாங்கன்ட்டு. சோ சாண்ட்ரா அவங்க ஃபேன்ஸ் வீட்ல திவ்யாவோட அழகானவங்க எல்லாம் பிரசன்ட் போட்டு நடிச்சிருக்காங்க, அப்போலாம் பொசசிவ் வரல அப்படின்னு சொன்னவங்க. அப்படியே விக்ரமோட ஃபேன்ஸ் வீட்ல வந்து திவ்யா வந்து ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மாத்தி மாத்தி இதை மட்டும் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கலாய்க்கன்னு பேர்ல ஏதாவது சொல்லிட்டு வெளில சிரிக்கிறாங்க இல்லையோ, உள்ள சொல்லிக்கிட்டு அவங்களே சிரிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஃபேன்ஸ் மீட் போச்சு. அதுல பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து நிறைய பேருக்கு வன்மத்தை கக்கணும் மாதிரி இருந்துச்சு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா வியானா வச்சு அங்க வியானா வந்து ரொம்ப பேசினார் தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா வியானா சைண்ட் வந்த போது விக்ரமே எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு, மொத்தமா வியானா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது இங்க வந்து நான் வியானா உடம்பு சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களே சொன்னாலும் வியானா வந்து சேருவாங்களான்னு தெரியல. பட் ரீசெண்டா பார்த்த எல்லா இடத்துலயும் வியானா எங்கேயுமே இல்ல. ஒரே ஒரு இதுல மட்டும் தான் இருந்தாங்க. அமித் திவ்யா அவங்க அமித் ஒய்ஃப் அவங்க இருக்க மட்டும் அவங்க வியானா இருந்தாங்க. மத்தபடி எங்க பிக் பி மினியன் கண்டஸ்டன் வச்சு குரூப் போட்டு வந்தா அதுல வியானா இருக்க மாட்டாங்க. சோ வியானா வந்து இவங்கள்ட்ட ரொம்ப தள்ளி இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அவங்க கூட மட்டும் தான் வியானா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க போல. சோ அதனால வியானா வந்து எங்கேயும் வர மாட்டாங்க. சோ இதான் நடந்துச்சு. அதுக்கு இல்ல பாசிட்டிவ் சொல்லும் போது வன்மத்துல பேசுற மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த ஃபேன்ஸ் மீட் ஆள விக்ரமுக்கு ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க விக்ரம் கொடுத்த எல்லா என்ட்ரியும் நல்லா பேசினாரு, நல்லா வந்து எல்லாத்தையும் ஃபன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது இந்த ஃபேன்ஸ் மீட் ஒன்னு இந்த வீடியோ வந்ததுல இருந்து சாண்ட்ரா எப்ப என்ட்ரி கொடுத்தாங்களோ விக்ரமுக்கு ஃபுல் நெகட்டிவா போயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு டேக் லைன் பாத்தீங்கன்னா, நடிப்பு அறக்கணும் நடிப்பு அறக்கும் சொல்லிட்டு ஒரு டேக் லைனை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இது ஓடிட்டு இருக்கு. யூடியூப்ல கூட போயிட்டு தான் இருக்கு. ஜோலி முடிச்சு. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க பிக் பாஸ் 9 முடிஞ்சிச்சு, இன்னமும் ஏன் அவங்களை பிடிச்சி பேசிட்டீங்க கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல. அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் உள்ள இருந்து எல்லாத்தையும் கிளப்புறாங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நடக்கிற எல்லா இன்டர்வியூலும் பாத்தீங்கன்னா சும்மா உள்ள வேணும்னே எல்லாத்தையும் பிடிச்சி இன்டர்வியூல எடுத்து போட்டு அவங்களை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணி தான் அனுப்பிச்சுறாங்க, தவிர வேற ஒன்னும் பண்ண மாட்டாங்க. சரி எக்ஸ்போஸ் பண்றாங்க. இவங்களா உள்ள இருந்தது இவங்களா இப்ப வெளில வந்து இப்படி பேசுறது அந்த அளவுக்கு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு வெளில வராங்களோ நம்மளுக்கு எவ்வளவு வெளில சொல்லிதான் ஆகணும். சோ அதனால பாத்தீங்கன்னா பேச வைக்கிறாங்க. இதனால இந்த இடத்துல விக்ரம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கதான் சொல்லணும். விக்ரம் வந்து கவலைப்படுவாங்களா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புல தான் சொல்லணும். ஏன்னா விக்ரமே சொல்லிட்டாரு, யார் என்னன்னா சொல்லிக்கோங்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஃபேன்ஸ் மீட்னால விக்ரம் கொஞ்சம் நெகட்டிவ் வந்துட்டு தான் இருக்கு. ரைட். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்கல் ஸ்டீமன் சபரி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த விக்ரம் வந்து சபரி வந்து கனி போறப்ப அழுதுருப்பாங்க. அதை வச்சு ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணி போட்டிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும். விக்கல் டீம்ல ஜாயின் பண்ண சபரி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் 3வது ஃபேன்ஸ் மீட் ஒருத்தவங்க போயிருக்காங்க. ஃபேன்ஸ் மீட்னா ரேலி போயிருக்காங்க. இந்த ரேலியில பாட்டுங்க பயங்கரமான கூட்டங்க. இங்க இப்ப வந்து தளபதி கூட அவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. அவ்வளவு கூட்டம் அப்படியே ஏஞ்சி வெளியே வர முடியல, அந்த கார் நவர கூட முடியல, அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அங்க இருந்து காருக்கு மேல ஏறி அப்படியே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, பேசிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா தளபதியோட வீட்டு கூட்டம் கம்மி தான், ஆனா அதோட கூட்டம் அதிகமா இருந்துச்சு. இவங்க வந்து சொல்றாங்க, உங்களாலதான் நான் ஜெயிச்சேன், நீங்க வந்து எனக்கு வந்து அந்த போட்டோ கொடுத்தனாலதான் நான் வந்து இப்ப டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, விஜய் பாரு தான். அது இல்ல புரியல. விஜய் பாரு வந்து அவங்க சேனல்ல அவங்க எழுதி கொடுத்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கல்ல, ஓகே அவங்க கேட்ட மாதிரி அவங்க ஆன்சர்
பண்ணிருப்பாங்கல்ல, அது என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்க, எனக்கு நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்குலாம் போயிட்டு ஒவ்வொரு ரேலியா கொண்டாடிட்டு ஏன் மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. செம்ம கூட்டம். அங்க இருக்கிற எல்லாமே அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே வந்திருப்பாங்க போல, அவ்வளவு கூட்டம். அதோட வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க போல, அவ்வளவு கூட்டமா இருந்திருக்கு. எனக்கு ஏன் பாராட்டு மலை, நான் என்ன பண்ணிட்டேன் அந்த மாதிரி கேட்கும் தான் தோணுது. எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? அவங்க இஷ்டம். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் சைட பாசிட்டிவா மாத்தணும். அது ஒன்றும் தப்பு இல்ல, பாசிட்டிவா மாத்துறது ஒண்ணுமே தப்பு இல்ல. ஆனா இன்னொருத்தவங்க அடிச்சு வரும்போது தான் எல்லாத்தையும் உங்களை இப்படி பேசணும் தோணுது. பட் இந்த வாட்டி பாத்தீங்க ரேலி போயிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா யாரையும் வன்மத்தை கக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த வீடியோ ஃபுல்லா வரல. வீடியோ ஃபுல்லா வந்தோடனே நான் உங்களுக்கு அந்த ஃபுல்லா எடுத்து சொல்றேன், ஏதாச்சும் வன்ம உள்ள போயிருக்கா இல்லையான்ட்டு. பத்தபடி ரேலி வந்து நார்மலா தான் போயிருக்கு, ஒரு நார்மலா தான் போயிருக்குன்னு சொல்றேன் ரேலி. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று சொன்னல, அது யாருன்னு கேட்டீங்க, கனி தான் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு பாட்காஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வச்சு செய்யும் செஞ்சுட்டாங்க தான் சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சதே சாண்ட்ராவை தான். சாண்ட்ரா பிடிச்சி செய்யும் செஞ்சுட்டாங்க தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து அப்படி பேசினாங்க, என்கிட்ட அழுதாங்க, வெளில போனதுக்கு என்ன பத்தி பேசுறாங்க, அப்படிதான் எல்லாத்துக்கிட்டையும் பேசினாங்க சாண்ட்ரா. அது எல்லாத்தையும் புட்டு வச்சாங்க தான் சொல்லணும். கனி சாண்ட்ரா மொத்தம் முடிச்சுட்டாங்க தான் சொல்லணும். சாண்ட்ராவோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு ஆப்போசிட்டா இது இருந்தது. சாண்ட்ரா சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே இங்க ரிப்ளை இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க வேணா சாண்ட்ராவோட ஃபேன்ஸ் மீட் ஒரு சைடும் கனி சொன்னது ஒரு சைடும் போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்றுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாண்ட்ரா மொத்தமா முடிச்சு விட்டாங்க. கனி என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா வந்து என்கிட்ட நாங்கள் டெபிட் ஆகும்போது அழுதாங்க கையை பிடிச்சி. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் விக்ரம்கிட்ட போயிட்டு நீ கனி இருந்தனால தான் உங்கள்ட்ட வந்து பேச வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அமித்தின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆறுகிட்டையும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாரு பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, பாரு அது என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா பிரஜன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டர், அந்த ஆக்டருக்கு வந்து எல்லாமே ஆக்டர்னா கொஞ்சம் ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பிடிச்சி தப்பா பேசினாங்க சாண்ட்ரா. அதை வந்து கனி சொல்றாங்க. அப்படி இருந்து அவங்க கூட பழகின அந்த பார்வை பத்தி எப்படி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி நம்புறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க மொத்தமா கனி சாண்ட்ராவை. ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்ட்ரா அந்த இடத்துல முடிச்சுட்டாங்க தான் சொல்லணும். மொத்தமா சாண்ட்ரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். கனிலே ஒரு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, அரோரா உள்ள வரப்ப அவங்களுக்கு ஒரு நிக் நேம் இருந்துச்சு. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அது கனி சொன்னாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அரோரா வந்து உள்ள வந்து எங்க வீட்டுக்கான செல்ல பிள்ளையே எங்க அரோரா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனி. இப்போ வந்து அவங்க நேமே மாத்திட்டாங்க. இப்ப வெளில வந்து பார்த்தா எல்லாம் அரோரா சிங்க்லர் அப்படிதான் சொல்றாங்கன்னு சொல்லி கனி வந்து செம்மையா சொல்லியிருக்காங்க தான் சொல்லுவார். அரோரா பத்தி கனி பேசும்போது நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அப்புறம் மறுபடியும் அந்த கார்டாஸ்க பத்தி வந்து, அந்த கார்டாஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர் தான் காரணம். இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. வாயவத்தியா போனது எட்டி உதச்சது, அதுல வந்து எட்டி வச்சது தப்பு தான். ஆனா எட்டி வச்ச தப்பு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு ஓகே ஒத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கால் வந்தப்ப சாண்ட்ரா பண்ணது கொஞ்சம் ஏத்துக்காப்பட மாதிரி தான் இருந்துச்சு சொல்லி கனி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ திவ்யா அண்ட் சபரி, திவ்யாவோட ஃபேன்ஸ் பேஜ்ல சபரி என்ட்ரி கொடுத்தாங்களா, அது வந்திருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாமே செம்மையா தான் சொல்லணும். எல்லாமே திவ்ஷான்னு கத்துறாங்க. அந்த திவ்ஷா பாத்தீங்கன்னா அந்த மூவி வந்து பிளாக் பிளாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திவ்ஷா அந்த தூக்கி சுத்தினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு செம்மையா பேசியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். திவ்யா சபரி அவங்க எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க சொல்லணும். நிறைய நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபேன்ஸ் மீட் தான் நல்லா போயிருக்குன்னு சொல்லணும். அது யார் ஃபேன்ஸ் மீட் நீங்க கேட்டீங்கன்னா, கானா வினோத், திவ்யா இவங்க ஃபேன்ஸ் மீட் தான் நல்லா போயிருக்கு. மத்தபடி எல்லா ஃபேன்ஸ் மீட் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வன்மமா போயிருக்குன்னு தான் சொல்லணும். யார் ஃபேன்ஸ் மீட் வன்மன்னு பாத்தீங்கன்னா, பாரோட ஃபேன்ஸ் மீட் வன்மத்துல போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமருதீன் ஃபேன்ஸ் மீட் வந்து கமருதீன் வன்மத்துல போல, கமருதீன் பக்கம் அந்த ஆடியன்ஸ் வன்மத்துல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் அவங்க ஃபுல்லாவே வன்மத்துல போயிருக்கு. எல்லா क्वेश्चनக்கு ஒரே ஆன்சர் பிஆர். அவங்களோட ஃபேன்ஸ் மீட் ஃபுல்லாவே அவங்க நீங்க வந்து பிஆர் போட்டாலே அவங்க இதுதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நீங்க வந்து உங்க நேம் என்னன்னு கேட்டா கூட என் நேம் பிஆர் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிஆர்னு சொல்லிட்டு முழுகி போய் தான் உள்ள வந்திருக்காங்க. இதுல இந்த பிஆர் வச்சு பண்ண அவங்களுக்கு நீங்க நடந்துச்சு பாருங்க, நிறைய 4 ஃபாலோவர்ஸ் 5 ஃபாலோவர்ஸ் 10 ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாம் வந்து டேக் பண்ணி போட்டுருக்காங்க. அது இவங்க டேக் பண்றாங்க, கொலாப் பண்றாங்க. அது பிஆர்ல, அதெல்லாம் பிஆர்ல. மத்தபடி யார் பண்ணாலும் பிஆர், யாருக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வந்தாலும் பிஆர், எல்லாமே பிஆர். இவங்களுக்கு ஒரு நாய், அவங்களுக்கு நாய். ஃபேன்ஸ் மீட் இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க சொல்லணும். இந்த ஃபேன்ஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி வெளில தொட்டு இன்னும் அடிக்க ஒண்ணு தான் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ஃபேன்ஸ் மீட் ரொம்ப பிடிச்சிருச்சு கமெண்ட் பண்ணுங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.